அவர் என்னைக்கு போய் அங்க போய் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாரோ அன்னையில இருந்தே தமிழர்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளாயிட்டார். இசையமைப்பாளரை தாண்டி இன்னைக்கு பொதுவா ஒரு பொதுமக்களா பாக்குறவங்க, அவரோட ரசிகரா இல்லாம பாக்குறவங்க கூட வந்து ரஹ்மான் அப்பாவுக்கு பிடிக்கும். நல்ல மனுஷப்பா அப்படின்ற மாதிரி. அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வச்சு பேசும்போது அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க மனைவி கிட்ட, அப்ப டக்குன்னு நீ தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்ற விஷயம், ஒரு பாட்டுல தமிழ் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை இன்புட் பண்ற விஷயம், ஒரு ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லும் போது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வர விஷயம். அது மாதிரி வந்து நீங்க பாலிவுட்ல யாருமே போய் பெரிய ஷைன் ஆக முடியாது. ஆனா இவர் ஷைன் ஆகும் போது ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துறாரு, இவர் ஒரு ஆவரேஜான ஆள் தான் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தக்லைஃப் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு கொஸ்டின் கேட்டா கூட அதுக்கு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி விஷயம் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே யாரும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஒரு சரியான புரிதல் இல்லாதவங்க, ஒரு குடும்ப வாழ்க்கையில வந்துட்டு பெரிய அளவு புரிதல் இல்லாதவங்களுக்கு தான் விவாகரத்து நடக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் ஒரு சிக்கல் இருந்திருக்கும், சிக்கலை தீர்க்க முடியாத அளவுக்கு போகும்போது விவாகரத்து நடக்கும் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க பர்சனல் லைஃப்லயும் சரி பெரிய அளவு சிக்கலை பார்க்கல. அதை தாண்டி வந்து அவரோட கேரக்டர் வைஸும் சொல்லி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுல விவாகரத்து போது தான் இவ்வளவு அதிர்ச்சி